பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்கெடுப்பு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை. பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. இதிலே 66 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியின் பிரதான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான எதிரணிதான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தது. இதிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 36 வாக்குகள் மாத்திரமே கிடைக்கப் பெற்றிருந்தது. பிரேரணைக்கு எதிராக 152 வாக்குகள் கிடைக்கப் பெற்றிருந்தது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டமைக்கான காரணம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மை அண்மையில் இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும். இதனைத் தொடர்ந்துதான் எதிர்க்கட்சி மிக முக்கியமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருந்தார்கள். இப்போது பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது, நாம் அதனை இன்று விரிவாக பார்ப்போம். ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை அரசாங்கத்துக்கு இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு பிரேரணை கொண்டு வருகின்ற பொழுது அரசாங்கம் அதிலே வெற்றி பெறும். இது நாம் அறிந்த ஒரு விடயம். ஆனால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அனைவரும் தெரிந்த விடயம், இது தோற்கடிக்கப்படும். இது இயல்பான விடயம். ஆனால் பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய எதிர்க்கட்சியினால் கொண்டு வரக்கூடிய பிரேரணைகள் தோற்கடிக்கப்பட்டாலும் அதற்கு அளிக்கப்படக்கூடிய ஆதரவு, அதாவது எதிர்க்கட்சிகளுக்குள்ளே அளிக்கப்படக்கூடிய ஆதரவு எவ்வாறானதாக இருக்கிறது என்பதனை பார்க்கின்ற ஒரு வாக்கெடுப்பாக தான் இந்த வாக்கெடுப்பு பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைய தினம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டிருந்த போது எவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலே பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சியினுடைய பலம் எவ்வாறானதாக இருக்கிறது என்பதனை காட்டுகின்ற வகையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதானமாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அதிலே 37 பேர் நம்பிக்கையில்லா பிரேரணையிலே கையொப்பமிட்டிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், திலீப் ஜாயவீர, அதே போன்று சாமர சம்பத் தசநாயக்க, சுரங்க ரத்நாயக்க, ஹர்ஷ டி சில்வா, ரோஹித் அபேகுணவர்தன, ரவி கருணாநாயக்க உள்ளிட்டவர்கள் இவ்வாறு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே கையொப்பமிட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் வாக்களிப்பிலே பங்களிக்கவில்லை இன்றைய நாளில். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும், இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹர்ஷ டி சில்வா, கபீர் ஹாசிம், அதே போன்று சந்திரானி கிரியல்ல, ரோஹண பண்டார ஆகியோர் வாக்களிப்பிலே பங்கேற்கவில்லை. இவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள். யார் கையொப்பமிட்டு கொண்டு வந்தார்களோ அவர்களே வாக்களிப்பிலே பங்கேற்கவில்லை. இன்னும் ஒரு பக்கத்தில் எதிர்க்கட்சியை பொறுத்தமட்டிலே குறிப்பாக 66 பேர் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதிலே 36 பேர் மாத்திரமே இன்றைய நாளிலே வாக்களிப்பிலே பங்கு பெற்று இருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி, மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட தரப்பினர் வாக்கெடுப்பிலே பங்கேற்கவில்லை. இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது கடந்த தேர்தலிலே யானை சின்னத்திலே போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் வாக்களிப்பிலே பங்கேற்கவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி எந்த நோக்கத்திலே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறது, எதிர்க்கட்சிக்குள்ளே என்னென்ன நிலைமை இப்போது இருக்கிறது என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படியாயின் உள்ளே பிளவுகள் காணப்படுகின்றன என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக இன்றைய நம்பிக்கையில்லா பிரேரணை ஆரம்பிக்கப்பட்டு விவாதம் தொடங்குகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கருத்து வெளியிட்டார். அவர் என்ன கூறினார் பார்ப்போம். உங்களுக்கு நாம் கூற வேண்டும், நீங்கள் விலக மாட்டீர்கள். எமக்கு தெரியும், உங்களால் பதவி விலக முடியாது. 159 பேர் உங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அது எமக்கு தெரியும். இந்த கருத்து பாராளுமன்றத்துக்குள்ளே எதிர்க்கட்சிகளுக்குள் ஒரு பிளவு இருக்கிறது என்பதை தெரிந்திருந்ததால் தானோ என்னவோ முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையுடைய வாக்கெடுப்பின் முடிவு அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியதனூடாக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கிறது. இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இன்னும் சில விடயங்களை பார்க்க வேண்டும். வாத பிரதிவாதம் இன்றைய பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலே ஆளும் கட்சி என்ன கூறியது, எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு எவ்வாறாக அமைந்திருந்தது, விவாதத்தை பார்ப்போம். நாம் நீதிமன்றம் எனும் நிறுவனம் தொடர்பான விவாதத்தை கோரினோம். வட்டக்கல அவர்களும் இருந்தார். அவரும் ஒரு கற்றறிந்த சட்டத்தரணி. என்ன நடந்தது? நீதிமன்றம் தொடர்பில் விவாதிக்க தடை ஏற்பட்டது. பிரேரணை ஒன்றை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டது. இது ஜனநாயகமா?
இந்த விவகாரத்தை நீங்கள் முற்றிலுமாக அரசியலாக்க வேண்டாம். வழக்குகளை விசாரியுங்கள், விரைவுபடுத்துங்கள், நீதிமன்றங்களின் எண்ணிக்கை உயர்த்துங்கள். அச்சமூட்டிய பின்னர் எம்மிடம் 159 பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என நீங்கள் நினைத்தால் அந்த வழியில் செல்லும் போது என்ன நடக்கும்? தேடி சென்று வாங்கியுள்ளீர்கள். கடந்த காலங்களில் சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அமைச்சர், எந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியது? ஒரு நாளும் அந்த விடயங்கள் நடந்ததில்லை. இவ்வாறான படுகொலைகள் எமது நாட்டிலே ஒரு தடவையாக நடைபெற்றது, அவ்வாறில்லை, பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் இதுகால வரை இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள், அமைச்சர்கள் பொறுப்பெடுக்கவில்லை என்ற அடுத்த கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறான பிழைகளை ஏற்றுக்கொண்டு பதவியில் இருந்து சுயமாக விலகும் கலாச்சாரம் எமது நாட்டில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட முன்னரே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்காக நாங்கள் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களை பாராட்டுகின்றோம். 2011ஆம் ஆண்டு அனுராதபுர சிறைச்சாலையில் கைதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே நீதி அமைச்சராக செயற்பட்டவர் இன்று தேசிய தலைவராக சொல்லப்படுகின்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தான் காணப்பட்டார். அவரது 2012ஆம் ஆண்டு வெலிக்கட சிறைச்சாலையிலே ஒரு படுகொலை நடைபெற்றது. ஏனையவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையை பற்றி பேசுகின்றவர்கள் தான் பதவியிலே இருக்கின்ற போது எத்தகைய பொறுப்புணர்வுடன் செயற்பட்டார் என்பதையும் மீட்டி பார்த்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் என நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். எனவே இன்று மக்களின் நம்பிக்கையை இழந்த, மக்களிடம் நம்பிக்கை இல்லாத ஒரு எதிர்க்கட்சி இன்று மக்கள் நம்பிக்கையுள்ள அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு தடவை இந்த சிறைச்சாலை படுகொலை நடைபெற்றால் மீண்டும் அந்த சிறைச்சாலை படுகொலைகள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டிய தார்மீகமான பொறுப்பு இருக்கின்றது. அது செய்யப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற போது எதிர்காலத்திலும் இவ்வாறான சிறைச்சாலை படுகொலைகள், சிறைச்சாலை வன்முறைகள் ஏற்படாத விதத்தில் அரசாங்கம் தன்னுடைய கடமையை மிகவும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரசாங்கமே தேடி சென்று கொலை செய்த வரலாறு இருக்கின்றது சிறைச்சாலை. ஆனால் இந்த சம்பவம் என்பது அரசாங்கத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் அதாவது எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது கவலைக்குரிய விடயம். இருந்த போதிலும் கூட எதிர்கட்சியினர் காலையில் அவர்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கும் போது பெரிய வீரர்களை போன்று பேசினார். ஏனென்றால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததன் பிறகு அதன் மூலமாக ஹர்ஷன நாணயக்காரை வெளியேற்றுகின்ற பாணியில் ஆரம்பத்தில் உரை இருந்தது. ஆனால் பகலாகின்ற பொழுது, மத்தியானமாகின்ற பொழுது அந்த சூடெல்லாம் இறங்கி இன்றைக்கு பதுங்கிய பூனைகளாட்டம் பதுங்கி இருக்கின்றார். ஒரு அர்த்த புஷ்டியான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு ஆற்றல் உள்ள பேச்சுக்களை கூட இன்றைக்கு இந்த சபையிலே காண கிடைக்கவில்லை. எமது 159 உறுப்பினர்களும் எனக்கு ஆதரவு வழங்குகின்றனர். ஏனென்றால் நாம் சரியானவற்றையே செய்கின்றோம். அதுவே எமது கட்சியில் உள்ள நட்புறவு, சகோதரத்துவம். எமது ஒற்றுமையை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் வரை எனது கட்சியோ அல்லது எனது சகோதரர்களோ பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதற்கு முன்னரே அவர்கள் என்னை நீக்கிவிடுவார்கள் அல்லது என்னை விலகுமாறு கூறியிருப்பார்கள். நான் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் மனிதர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இன்று மக்கள் என்னை பதவி விலகுமாறு கூறவில்லை. அதே போன்று எனது சக பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ என்னை விலகுமாறு கூறவில்லை. பிணையில் இருப்பவர்களும் சிறைக்கு செல்ல அச்சப்படுபவர்களுமே என்னை பதவி விலகுமாறு கூறுகின்றனர். எனவே நான் பதவி விலகப் போவதில்லை. இறுதியாக முக்கியமானதொரு நன்றியை கூற வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பெடுத்தனர். அவர்கள் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி கூற வேண்டும். மிக்க நன்றி. நாமல் ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்க்கட்சியின் கலந்துரையாடல் குறித்து இன்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர்.
நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பதற்கு எதிராக செயற்படுவதற்கு அரசியல் கட்சிகளை அழைத்து அது தொடர்பில் கலந்துரையாடுவதில் கவனம் செலுத்துமாறு பார்லிமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அண்மையில் எழுத்துப்பூர்வமாக எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்துரையாடல் ஒன்றுக்காக நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அரசியல் கட்சிகளை அழைத்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவரே கலந்துரையாடலுக்கு அழைப்பை விடுத்திருந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் என்று தெரிவித்தார். எமது தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் அழைப்பை ஏற்று எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைவரும் வருகை தந்து தமது உடன்பாட்டை தெரிவித்திருந்தனர். அதற்கு தேவையான போராட்ட இயக்கத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கின்றனர். இதனால் நாம் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுவோம் என அர்த்தமாகாது. இதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவதன் மூலம் தலைமைத்துவம் யாருக்கு என்பதில் எந்தவித சிக்கலும் எழாது எனவும் பொதுச் செயலாளர் இதன்போது தெரிவித்தார். கட்டாயமாக அது சாதாரணமாக நடைபெற்ற ஒரு சந்திப்பு அல்ல. நாம் நீண்ட காலமாக கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம். கட்டாயமாக அடுத்த தேர்தலில் நாம் ஒரே குழுவாக போட்டியிடுவோம். இதனிடையே எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்குமாறு தான் விடுத்த கோரிக்கைக்கு செவிசாய்த்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று தெரிவித்தார். உங்களது கோரிக்கைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதில் அளித்தார். அது தொடர்பில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்களா? நாம் எதிர்க்கட்சி தலைவரிடம் கோரிக்கை விடுத்தோம். எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு செவி சாய்த்தார். எனவே அது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதேவேளை எதிர்க்கட்சிகளின் நேற்றைய கலந்துரையாடல் தொடர்பில் ஆளும் தரப்பினர் இன்றைய சபை அமர்வில் கருத்து தெரிவித்தனர். வெள்ளம் வருகின்ற போது கீரியும் பாம்பும் ஒரு கட்டையிலே ஏறுவார்கள். வெள்ளம் வருகின்ற போது கீரியும் பாம்பும் ஒரு கட்டையிலே ஏறுவார்கள். இவர்கள் எதிர்க்கட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது பிரிந்து அவர்கள் போட்டியிட்டாலும் அவர்களுடைய இலக்கு, அவர்களுடைய அரசியல் கலாச்சாரம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதை தெளிவாக நேற்றைய அந்த ஒன்றுகூடல் இந்த நாட்டுக்கு சொல்லி இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன், புத்தியுள்ள இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள, இந்த நாட்டின் முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் மீண்டும் இந்த நாட்டை சீரழித்த, இந்த நாட்டை படுகொலியில் தள்ளிய, இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக அளித்தவர்களை மீண்டும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக சட்டம் இயங்குகின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் அச்சம், பயம் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதை தவிர வேறு மார்க்கங்களின்றி, கடந்த காலங்களில் ஒன்று சேராதவர்களும் கூட கடந்த காலத்தில் அவன் கொள்ளைக்காரன், இவன் மோசடிக்காரன், இவன் அப்படியாப்பட்டவன், இவன் எப்படியாப்பட்டவன் என கூறிக்கொண்டிருந்தவர்கள், அவனோடு நான் சேரமாட்டேன், இவனோடு நான் சேர மாட்டேன் என்று கூறியவர்கள் எல்லாமே இன்றைக்கு எல்லா குட்டைகளும் ஒரே மட்டைகளாக சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றது. குட்டைகள் அனைத்தும் ஒரே மட்டைகளாக சேர்கின்ற பொழுது அந்த மட்டைகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும்.